ஏய் ராதா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கா பாரு. ஹாய் ஹாய். என்ன அங்கிள் நீங்க போய் கார் தொடச்சிட்டு இருக்கீங்க? வாய், என் காரை துடைக்க நான் அதுக்கு வைக்க பண்ணும். என் காரை துடைக்க நான் வைக்கப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு முன்னுக்கே வந்திருக்க மாட்டேன். ஆமா, என்ன இந்த பக்கம் உன்னை ஆளையே காணோம்? அங்கிள் நான் யூஎஸ் போறதுக்காக சென்னை பெனிஃபிட் ஃபண்ட்ல நானும் அப்பாவும் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். அதான் வர முடியல. அப்படி போடு. வெரி குட் வெரி குட். அப்ப நீயும் கண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்ல போய் செட்டில் ஆக போறீங்க அப்படிதானே? என்னடா கண்ணனோட கல்யாணமா? எனக்கா? யார் சொன்னா? என் பொண்ணுதான். நீ கண்ணனும் க்ளோஸா பழகுறீங்கன்னு அவ தான் சொன்னா. ஐயோ அங்கிள், காலேஜ்லயே எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறாங்க. நானும் கண்ணனும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒண்ணா படிக்கிறோம். we are very good friends. that's all. nothing more, nothing less. Hi. Hi. மச்சான், நேத்து வரைக்கும் அவன் லவ்வர்ரா, இன்னைக்கு வேற ஒருத்தனோட பொண்டாட்டி. இன்னும் அவன் போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்குது அவ்வளவு நல்லது இல்லடா. டேய், அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா. விட்டு தள்ளுற. உனக்கு ஏத்த மாதிரி உன் மனசை புரிஞ்சுக்கிறவ ஒருத்தி வராமலையா போயிட போறா? இன்னைக்கு காலையில குடியரசு பத்திரிகை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல திவாலான பெனிஃபிட் ஃபண்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா போட்டிருக்கு. அது சுத்த போய். இந்த பேப்பர் தவிர வேற எந்த பேப்பர்லயுமே வரல. இதுல இருந்தே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வேணும்னா என் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் 40 வருஷமா அரசியல் இருக்கேன். எனக்கு பதவிங்கிறது தோல்ல போட்டிருக்கிற துண்டு மாதிரி. என்னோட ஒரே சொத்து மக்கள் மத்தியில எனக்கு இருக்கிற செல்வாக்கு தான். பத்திரிகைக்காரர்களை நான் ரொம்ப மதிக்கிறவன். ஆட்சியில இருக்கிறவங்க செய்யற தவறையெல்லாம் சுட்டி காட்டுறது அவங்களோட உரிமை மட்டும் இல்ல, கடமையும் கூட. அவங்கள பார்த்து நம்ம ஆத்திரப்படவும் கூடாது, பொறுமை எழுக்கவும் கூடாது. எங்களுக்கு வன்முறையில கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இந்த அரசியல் அராஜகத்தை அடியோட வெறுக்கிறவனா. என்னோட ஆதரவாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். சாத்வீகம் தான் எங்க வழி. அதுதான் காந்தி எங்களுக்கு காட்டின வழி. இந்த குடியரசு பத்திரிகை எடிட்டரை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவரோட கண்ணுக்கு என்னைக்குமே நல்ல விஷயங்கள் தெரிஞ்சதே இல்லை. பொய் குற்றச்சாட்டை சுமத்துறது தான் அவரோட முழு நேர தொழில். இப்ப பத்திரிகையில யாரை பத்தி வேணாலும் செய்தி போடலாம், ஆனா அதை நிரூபிச்சு காமிக்கணும்ல. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள அவங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலன்னா கண்டிப்பா நான் மானநஷ்ட வழக்கு தொடுப்பேன். நன்றி, வணக்கம். சாமி, ஸ்டேட்மெண்ட்டை கேட்டில்ல? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எவிடன்ஸ் நம்ம கைக்கு வந்தா இல்லைன்னு வச்சுக்க, நம்ம அத்தனை பேரும் கூண்டோட கம்பி எண்ணிக்கிட்டு கழித்தீங்க. நாங்க கண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடி ரோஹித்தோட சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ வேணா பாரு, உன் குணத்துக்கு ஏத்த மாதிரி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒருத்தன் வராமலா போயிடுவான். சரி, நான் கிளம்புறேன்டி.
ஆடிட்டர் ராகவன் பேத்தி தானே? ஆமா. நீங்க மிஸ்டர் கண்ணன்? யா. அந்த சிடி காலையில அவசரமா கிளம்புனேனா சிடி 2 ஒரே கலர்ல வேற இருந்துச்சா, தெரியாம உங்களுக்கு வச்சு இந்த சிடி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க உங்க சிடி. தேங்க்யூ. வரேன். ஓகே. ஏன் அவரை அடிக்கிறீங்க? சரிதா போடி. ஏய் சீடியை குடுறா. ஏய் கேக்குறல்ல குடுறா. ஏய் சீடியை குடுறா. சீடியை குடுறானா? ஏய் சீடியை குடுக்கல இவ கழுத்து அறுத்துருவேன். டேய் விடா. தம்பி, நாம பேசினது ஞாபகம் இருக்குல்ல? சார், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். இந்த சீடி. ஏய் அவங்கள பண்ணாத. ஏய் அவங்கள விட்டுரு. Are you okay? Yeah. அடி ஒண்ணும் படலையே? இல்ல, I'm all right. நான் வரேன்.